அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு இஃப்தார் ரெசிபியாக நம்ம பார்க்க போகிறது முட்டை கட்லெட் தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 10 முட்டைகளை நல்லா வேக வச்சு ஆறுனதும் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணும். 100 கிராம் கடலை மாவு, 2 வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்கேன், 1 கொத்து ஸ்ப்ரிங் ஆனியன், 1 கொத்து கொத்தமல்லி, 1 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 3 பல்லு பூண்டை க்ரஷ் பண்ணி சேர்த்துருக்கேன், டேஸ்ட்டுக்கு உப்பு, 1 ஸ்பூன் சிகப்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, பாதி எலுமிச்சை பழத்தை சாறு பிழிஞ்சு சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்க்கக்கூடாது, நல்லா கைகளால் மிக்ஸ் பண்ணணும். வடை மாவு பதம் வரணும். எப்படி நம்ம வடை தட்டுறோமோ அதை மாதிரி ஒரு உருண்டை பிடிச்சி கைகளால் தட்டி ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சேலை ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா வேக விடணும். 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்தால் சூப்பராக இருக்குங்க. நல்லா உள்ள சாஃப்டாக இருக்கும், மேலே கிறிஸ்பியாக இருக்கும். நோம்பு கஞ்சியோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் கடலை மாவு சேர்த்துருக்கேன், நீங்கள் உடச்சக்கடலை தூள் கூட சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் ஆப்ஷன் தான், நான் டேஸ்ட்டுக்காக சேர்த்துருக்கேன், சேர்க்கலன்னா பரவாயில்ல. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரிவிங்க.